அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்தால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலே என்ன மாதிரியான பலன்கள் தருவார் என்று பார்ப்போம். பொதுவாக 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், வாக்கு வன்மை, அதாவது நம்மளுடைய பேச்சு திறனை பற்றி பேசும் இடம், நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகள் பலத்தை குறிக்கும் இடம். இங்கே சூரியன் இருந்தால் தீர்க்காயுள், பிதாவுக்கு அரிஷ்டம் ஏற்படும். ஆனால் தீர்க்காயுள் இருக்கும். அவருடைய அப்பாவுக்கு அதாவது கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஜாதகர் செல்வந்தராகவும் தீர்க்காயுளுடனும் வாழ்வார். நல்ல மனைவி, மக்கள், பணியாட்கள் பெற்றிருப்பார். அரசு மரியாதை பெறுவார். அதாவது அரசாங்கத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவார்டு கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாக அரசாங்கத்தில் இருந்து இவர்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதிக முயற்சியின்றி எளிதான விதத்திலே இவர்கள் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறுவார்கள். நல்ல கொள்கையுடன் வாழ்வார்கள். சகலவிதமான தோஷங்களும் நீங்கும். இவர்கள் பரிகாரங்கள் செய்தாலும் கூட அவர்களுடைய தோஷங்கள் விலகும். 11 சூரிய பகவான் நல்ல விஷயங்களை தான் கொடுக்கிறார். இந்த இடத்தில் அதாவது பொதுவாக ஜாதகர்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் நல்ல பலன்களை கொடுக்கிறார். தொடர்ந்து நாளைய பதிவிலே 12ஆம் வீட்டில் சூரிய பகவான் இடம்பெற்றால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.